நீங்க இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டேக்ஸ் கட்டுறவரா? அப்போ 2026 ஏப்ரல் மாதம் வெறும் கேலண்டர் தேதி மாத்திரம் கிடையாதுங்க. இந்த ஏப்ரல்ல இருந்து சில முக்கியமான டேக்ஸ் ரூல்ஸும் மாறுது. இதை நீங்க கவனிக்காம விட்டா தேவையில்லாம உங்க பணம் நஷ்டமாகலாம், இல்லைன்னா சேலரி ஸ்லிப் பார்த்து ஷாக் ஆக வேண்டி இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த வீடியோவில் 2026க்கான முக்கியமான இன்கம் டேக்ஸ் சேஞ்சஸ் பற்றி ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். தலை சுத்துற மாதிரி டெக்னிக்கல் வார்த்தைங்க எதுவும் இருக்காது. என்ன மாறுது, இது யாரை பாதிக்கும், நீங்க இப்போ என்ன செய்யணும், இதை மட்டும்தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல அறிவிக்கிற மாற்றங்கள் எல்லாமே அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட ஏப்ரல் 1 தான் அமலுக்கு வரும். அப்படின்னா 2026க்காக அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஏப்ரல்ல இருந்து உங்க சேலரி, டிடிஎஸ் மற்றும் ரிட்டர்ன்ஸ்ல எதிரொலிக்கும். கவர்மெண்ட்டுக்கு 2 கோல் இருக்கு. 1, சிஸ்டத்தை ரொம்ப சிம்பிள் ஆக்கணும். 2, எல்லாரையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றணும். அதனால முறையா வருமானத்தை காட்டி டிசிப்ளினா பணத்தை பிளான் பண்றவங்களுக்கு இந்த புது ரூல்ஸ் நிச்சயமா சாதகமாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த மாற்றங்களை 1 by 1 பார்க்கலாம். இதை கேட்கும்போது இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கேளுங்க. 1, டாக்ஸ் லேப்ஸ். முக்கியமான ஏரியா இதுதான். நீங்க 5%, 10%, 15% என எவ்வளவு டாக்ஸ் கட்டணுங்கிற கணக்கு இது. 2026 மெயினா நியூ ரெஜைம் ஸ்லாப்ல தான் மாற்றங்கள் இருக்கு. பழைய முறையை விட புது முறை ரொம்ப லாபகரமானதுன்னு மக்கள் நினைக்க வைக்கிறது தான் இதோட நோக்கம். இதனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க புது முறையை தேர்வு செஞ்சா ஏப்ரல் மாசத்திலிருந்து உங்க கைக்கு வர்ற சம்பளம் கொஞ்சம் மாறலாம். சிலருக்கு டாக்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த மார்ச் வரை வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே உங்க ஹெச்ஆர் கிட்ட கேட்டு 2026 ரூல்ஸ் படி நீங்க எந்த ஸ்லாப்ல வரீங்கன்னு செக் பண்ணிக்கங்க. 2, எக்ஸம்ஷன் மற்றும் ரிபேட். அடுத்தது, எந்த அளவுக்கு வருமானம் இருந்தா 0 டாக்ஸ் கட்டணுங்கிற லிமிட். கவர்மெண்ட் இந்த லிமிட்டை ஏற்றும் போது குறைவான வருமானம் வாங்குறவங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதாவது உங்க சம்பளம் கொஞ்சம் ஏறி இருந்தாலும் இந்த புது மாற்றத்தால நீங்க முன்னாடி கட்டினதை விட கம்மியா டாக்ஸ் கட்ட வாய்ப்பு இருக்கு. 3, டிடக்ஷன்ஸ் மற்றும் எக்ஸம்ஷன்ஸ். புது முறையை பொறுத்தவரை ஹெச்ஆர்ஏ, எல்டிஏ போன்ற பழைய டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மாதிரியான சில குறிப்பிட்ட பெனிஃபிட்கள் மட்டும் இதுல தொடரும். ஸோ 2024 ஒர்க் அவுட் ஆனது 2026 ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்காதீங்க. பழைய முறையில் அதிக பெனிஃபிட் கிடைக்குதா இல்லை புதிய முறையிலையான்னு ஒரு வாட்டி கம்பேர் பண்ணி பாருங்க. 4, டிடிஎஸ் ஆன் சேலரி. ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க கம்பெனி புது ரூல்ஸ் படி தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. நீங்க எந்த முறை வேணும்னு டைமுக்கு சொல்லலைன்னா அவங்களே ஒரு முறையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அப்புறம் மாசம் மாசம் அதிகமாக டாக்ஸ் பிடிச்சு கடைசியில் ரீஃபண்டுக்கு அலைய வேண்டி இருக்கும். அதனால ஏப்ரல் சம்பளத்துக்கு முன்னாடியே உங்க ஹெச்ஆர் கிட்ட நான் இந்த ரெஜிம் தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுங்க. 5, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ், இன்சூரன்ஸ், இதில் எல்லாம் சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஏஜென்ட் சொல்றாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு எதையும் வாங்காதீங்க. நீங்க புதிய முறையில் இருந்தீங்கன்னா பல இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. அதனால டாக்ஸ் சேவிங்காக மட்டும் எதையும் பண்ணாம லாங் டேர்ம் தேவைக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 6வது, கம்ப்ளையன்ஸ் அண்ட் பெனால்டிஸ். இப்போ கவர்மெண்ட் கிட்ட உங்க பேங்க் டேட்டா, கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால சின்ன வருமானம் தானே விட்டுடலாம், இல்லைன்னா அப்புறம் ஃபைல் பண்ணிக்கலாம்னு அசால்ட்டா இருந்தா பெனால்ட்டி அதிகமாக வரும். கவனமா இருங்க. 5 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஏப்ரல் 2026. இப்போ நீங்க என்ன செய்யணும்? இதோ ஒரு சிம்பிளான பிளான். 1, நோ யோர் ரெஜீம். பழைய முறையா புதிய முறையா? ஒரு கால்குலேட்டர் எடுத்து உங்க வருமானத்தை போட்டு எதில் டாக்ஸ் கம்மியாக வருதுன்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. 2, செக் யோர் இன்ஹேண்ட் சேலரி. உங்க டாக்ஸ் போக கைக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதை வச்சு உங்க இஎம்ஐ செலவுகளை பிளான் பண்ணுங்க. 3, கிளீன் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டாக்ஸ் சேவிங்காக மட்டும் போட்டு வச்சிருக்க தேவையில்லாத பாலிசிகளை லிஸ்ட் எடுங்க. அது இப்போ பெனிஃபிட் கொடுக்குதான்னு பாருங்க. 4, அப்டேட் ப்ரூஃப்ஸ். உங்க முதலீட்டு ஆதாரங்களை கரெக்டா கம்பெனியில சப்மிட் பண்ணுங்க. லேட் பண்ணுனா சம்பளத்துல கை வைப்பாங்க. 5, ஃபைல் ஆன் டைம். கடைசி நாள் வரை வெயிட் பண்ணாம ஏஐஎஸ் மற்றும் ஃபார்ம் 26AS செக் பண்ணி சீக்கிரமா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க.
டேக்ஸ்னாலே பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. அது நாம் இந்த சிஸ்டத்தில் இருக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு சின்ன பங்கு. பிளான் பண்ணி கட்டுனா உங்கள் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். நீங்கள் டேக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டாம். ஆனால் உங்கள் வருமானம் எவ்வளவு, நீங்கள் எந்த ஸ்லாப்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கடைசியாக உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கான பிளான் உங்ககிட்ட இருக்கா? இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கே உங்கள் சேலரி ஸ்லிப் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதுதான் முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.